தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனு குறித்த பரிசீலனை 28/3/2024 அன்று தேனி கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷஜீவனா தலைமையில் நடைபெற்றது. அப்போது திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆகியோர் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு தாக்குதலில் பிராமண பத்திரம் குறித்த நகல் ஆன்லைனில் இன்று காலை வரை பதிவேற்றம் செய்யப்படவில்லை. அதனால் வேட்பாளர் சொத்து விவரம், கடன் வழக்கு விவரம் அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளதால் இது குறித்து கருத்து தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என திமுக, அதிமுக வேட்பாளர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைக்கு அமமுக வேட்பாளர் தினகரனின் வக்கீல் செந்தில் பாண்டியன் ஆட்சேபனை தெரிவித்தார். இதனால் நடைபெற்ற கூட்டரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து வேட்புமனு பரிசீலனை அரங்கில் பேசிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷஜீவனா அவர்கள், அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் பிராமண பத்திரம் குறித்து இதர வேட்பாளர்கள் கோரிய கோரிக்கையின் அடிப்படையில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு 1 மணி நேரம் நிறுத்தி வைப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்தார். இதனால் வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடையே திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த 17 கிளாஸ்ல அப்லோட் பண்ணல, மாவட்ட நிர்வாகம் அப்லோட் பண்ணலங்கிறது இட் இஸ் நாட் a ground for objection as per rule 17 ரூல் கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண முடியும்னு இதெல்லாம் flimsy reason. அவங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். Before the nomination முன்னாடி ஒரு political party registered, recognized and unrecognized party 48 ஹவர்ஸ்ல வந்து அவங்க full format all criminal cases பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இது ECI ரூல்ஸ் படிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் போயிட்டு நீங்க அப்லோட் ஆகல அப்படிங்கறத கேக்குறதுக்கு என்ன ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க கிளாஸ் 11 மணிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார் நீங்க சொன்னது என்ன கேட்டுட்டேன். ECI வந்து செக்கப் பேலன்ஸ் வைக்கிறாங்க. இப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. ஒரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெகக்னைஸ்ட் அண்ட் அன்ரெகக்னைஸ்ட் பார்ட்டி within 48 hours பேப்பர்ல கொடுத்துருக்கோம். அது தப்பா இருந்து நீங்க எடுத்து 11 மணிக்கு அதே சப்ஜெக்ட் அவங்க பேசல சேர்த்தல பதில் சொல்றேன். நான் எல்லாம் கேட்கல பதில் சொல்றேன். சட்டபூர்வமா எங்களுடைய சப்மிஷன் நாங்க வேற ஒண்ணு கேக்குறேன். அந்த அப்டேட் பப்ளிஷ் பண்றாங்க.